எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு டின்னருக்கு என்னென்ன பண்ணவங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. எனக்கு ஒருக்கும் சிம்பிளாக ஓட்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு ஓட்ஸ் தண்ணியில் ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேங்க. குட்டீஸ்க்கு எனக்கு க்ளூட்டன் ஃப்ரீ பாஸ்தா தாங்க பண்ணி கொடுத்தேன். இது அரிசி மாவு மரவள்ளிக்கிழங்கு மாவுலானது. இது கூட எண்ணெய் உப்பு அதெல்லாம் சேர்த்து வேக வச்சுட்டுங்க. கரெக்டாக 6 மணியும் ஆச்சுங்க. விளக்கெல்லாம் ஏற்றி திருப்தியாக சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ ஊற வச்ச ஓட்ஸில் தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துட்டு 1/2 கப் தேங்காய் பால் 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை சிம்மில் வச்சு நல்லா வந்து வேக விடணுங்க. அப்போ தான் அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர்லாம் சேர்த்து சூப்பராக இருக்கும். இங்கே காஸ்டான ஒரு காஃபி ஷாப் இருக்குதுங்க. அங்கே வந்து போரிஜ் ஓட்ஸ் ஒரு நாள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். இது பார்த்தீங்கன்னா தேங்காய் பால்ல தாங்க பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதுலேருந்து ஓட்ஸ்னு பண்ணால் நான் அப்படி தாங்க பண்ணுவேன். குட்டீஸ்க்கு பட்டாணி கேரட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு ரெட் சாஸ் பண்ணி அதில் ஊற்றிட்டு வேக வச்ச பாஸ்தாவையும் போட்டு லைட்டாக தான் இது கலரணுங்க. அரிசி மாவுங்கனால உடஞ்சிடுங்க சீக்கிரம். ஸோ அது ரெடி பண்ணி குட்டீஸ்க்கு பாஸ்தா வச்சுட்டு அப்புறம் கொஞ்சமாக வந்து மேங்கோ பனானாவும் வச்சு சாப்பிட அவங்களுக்கு கொடுத்தாச்சுங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் அப்புறம் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம். என்னென்னா ஆப்பிள் அப்புறம் மாதுளை பனானா அதுக்கப்புறம் கொஞ்சமாக பாதாம் அதுக்கப்புறம் சீட்ஸ் இதெல்லாம் போட்டு சூப்பராக டின்னரும் முடிச்சாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.